வெற்றி வெற்றி எடப்பாடி மாபெரும் வெற்றி. நண்பர்களே, நம்முடைய பழைய சேனல் ரிமூவ் ஆகி போச்சு நண்பா. அதனால அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மான நஷ்ட வழக்கு தற்போது அவர் மனுவுக்கு அறப்போர் இயக்கம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. 2016 முதல் 2021 ஆண்டுகள் வரை அதிமுக ஆட்சி காலத்திலே தஞ்சாவூர், சிவகங்கை, கோவை மாவட்ட நெடுஞ்சாலை டெண்டர் ஒதுக்கீட்டிலே முறைகேடு இடம்பெற்றிருப்பதாகவும் அரசுக்கு 692 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக அறப்போர் இயக்கம் ஜூலை 22ஆம் தேதி புகார் அளித்திருந்தது. இது குறித்து சமூக வலைதளங்களில் தகவல் இடப்பட்டது. இது தனக்கு அவப்பெயர் மன உளைச்சலும் ஏற்படுத்தியதாக கூறி அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேஷ், இணை ஒருங்கிணைப்பாளர் ஜாகிர் ஹுசேன் ஆகியோருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி 1,10,00,000 ரூபாய் இழப்பீடு கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்திலே மன நஷ்டஈடு வழக்கு தொடுத்திருந்தார். வழக்கின் விசாரணை நீதிபதி கே குமரேஷ் பாபு முன்னிலையில் நடந்திருக்கிறது. அப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அவர் முன்னாள் முதல்வர் என்பதால் நேரில் வந்து சாட்சி அளிக்க முடியாது, வழக்கறிஞர் ஆணையர் மூலம் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்ய அனுமதி தர வேண்டும் என தாக்கல் சொல்லிருக்காங்க. மனுவுக்கு அறப்போர் இயக்கம் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டு தற்போது ஆகஸ்ட் 25ஆம் தேதி வழக்கு விசாரணை ஒத்தி வைத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் மற்றும் சூரியமூர்த்தி அவர்கள் தொடுக்கப்பட்ட வழக்கிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய வெற்றிகள் தான் அமைந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் இருக்கக்கூடாது, பொதுச்செயலாளர் நியமித்தது செல்லாது அப்படின்னு சொல்லி எடப்பாடிக்கு எதிராக வழக்குகள் தொடுத்தாங்க. அந்த வழக்குகளுமே தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.